இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா ஒண்ணு வேலைக்கு சேர்க்கல. அவங்கள பார்க்க கூட ஜனமா தயாரா இல்ல. நான் தான் அவங்கள வேலைக்கு எடுக்க சொன்னேன். ஓ, புது மருமக வேலை தானா? சூப்பர் மீனா, இதுக்குதான் நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன். இவ இந்த குடும்பத்துக்கு ஆக மாட்டா, குடும்பத்துல குழப்பம் பண்ணுவான்னு. பார்த்தேல்ல, இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாரு. நீதான் என்னவோ அவ ரொம்ப நல்லவ, அவ என் புள்ளையோட வாழ்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப பாரு. எனக்கு ஒண்ணு புரியல, அவளுக்கு இவளுக்கு என்ன உறவு? இவ அவளுக்கு பொண்ணா இல்ல ஏதாவது ரத்த உறவா? எல்லாத்தையும் மீறி இவ இப்படி ஒரு காரியத்தை பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் இவ செய்யணும், இவ தலைமையில கொடி பறக்கணும், அதானே? எதுக்கு அவளை வேலைக்கு எடுத்த சொல்லு? எதுக்கு அவளை வேலைக்கு எடுத்த? அத்த, அவங்க ரொம்ப பாவம். அவங்க புருஷன் கூட இல்ல, தனியா பிள்ளைங்கள வச்சு கஷ்டப்படுறதா சொன்னாங்க. ஜனமா வேண்டானதா சொன்னாங்க. நான் தான் இறக்கப்பட்டு அவங்கள வேலைக்கு சேர்த்தேன். தமிழ், நீ என்ன அத்தன்னு கூப்பிடுறது உண்மைனா உனக்கு இந்த குடும்பத்து மேலையும் ஏன் மேலையும் கொஞ்சமாச்சும் பாசம் இருக்குன்னா, இந்த குடும்பம் உனக்கு முக்கியம்னா அவளை வேலையை விட்டு துரத்து. இனி அவ இந்த கம்பெனில இருக்க கூடாது. போ, முதல்ல சொன்னதை செய். அப்பாடா, மீனா இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் கூட பிறந்த ரத்தமாச்ச, இப்பவாவது உருப்படியா பேசுனீங்க. தமிழுக்கு அவளை வேலையை விட்டு துரத்துறதை விட வேற வழியே இல்ல. அத்த, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அந்த கம்பெனி. கம்பெனில இருக்கிற 1000 பேர்ல அவங்களும் ஒருத்தரா வேலை பார்க்கட்டும். அதை தாண்டி கம்பெனிக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ அவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. அப்போ என் வார்த்தைக்கு மதிப்பு இல்ல? அத்த, அப்படி இல்ல அத்த. நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதான் தமிழ் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்றாள். அவளால ஏதாவது பிரச்சனை வந்தா எந்த கேள்வியும் கேட்காம அவளை வெளியே அனுப்பிடணும் தமிழ்.